சொல்லிட்டாங்க. சிங்கிள் சைல்ட் ரிஷபம் ஓ மிதுன லக்னம். வில் ஐ கெட் கவர்மெண்ட் ஜாப்? டிஎன்பிசி இல்ல யூபிஎஸ்சி, இது என்னன்னு தெரியல. பட் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமான்னு பாக்குறேன். காலேஜ் ப்ரொஃபஸர் போஸ்ட். வில் ஐ டூ பிஹெச்டி? வில் டூ ப்ரொஃபஷன் எஸ் அஸ்ட்ராலஜியா? ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜரா ஆகணுமா நீங்க? 29/3/2003 11:10 AM வேலூர். எனக்கு இப்ப தெரியுது ஏன் நீங்க சிங்கிள் சைல்டுன்னு சொன்னீங்க அப்படின்ட்டுன்னு. ஜோதிடத்தை தொழிலாம கொள்ளலாமான்னு கேள்வி கேட்குறீங்க. ரெண்டாவது என்னமோ கேட்டிருந்தீங்க, எங்க நல்ல கேள்வியா கேட்டிருந்தீங்களா? ப்ரொஃபஸர் ஆகலாமா? அது ரெண்டுக்கும் அப்படியே தானே உங்க ஜாதகத்துல இருக்கு. லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியாகி லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு. ராசிக்கு 2ஆம் அதிபதியாகி ராசிக்கு 10ஆம் இடத்தை பாக்குறாரு. என்னங்க சொல்றது? சரி, லக்னாதிபதி இங்க நீச்சபங்க ராஜயோக அமைப்புகள் இருக்காரு. ரெண்டாவது ஒரு கேள்வி என்ன கேக்குறீங்க, ஏன் நான் வீட்டுல ஒரே பையன், லக்னம் எனக்கு எந்த லக்னம் அப்படின்னு கேக்குறீங்க. பிரதர், முதல் கேள்வியில உங்களுக்கு ஜோதிடம் மேல பிடிப்பு வருதுனாலே மிதுன லக்னமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. இது ஒன்னாவது விஷயம். ஓகே, ரெண்டாவது விஷயம், ஒருவேளை நீங்க ரிஷப லக்னமாக இருந்தீங்கன்னா ராசி லக்னத்தோட சனியின் தொடர்புல டிபி கூட வைக்க மாட்டேங்கன்னு சொல்லுவோம். ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கும். இப்ப சொல்ற விஷயங்கள்லாம் இருக்கான்னு பாருங்க. இல்லங்க, ரிஷப லக்னமா இதே ஜாதகம் ரிஷப லக்னமா இருந்தா என்ன பண்ணுவாரு? ரிஷப லக்னக்காரரு இந்த இடத்துல கடுமையான தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடியவர். சில நேரத்துல தன்னை விட அதிக மூப்பான பெண்களை விரும்பக்கூடிய அமைப்பு. 2ஆம் இடத்துல இவர் தொடர்பு இருக்கு, செவ்வாயுடைய தொடர்பு இருக்கு. 2ஆம் அதிபதி நீச்சமாகி நீச்ச பங்க அமைப்புகள்ல இருக்கிறாரா? ஆமா, நீச்ச பங்க அமைப்புகள்ல இருக்காரு. அதனோடு சேர்ந்து தசை எப்ப நடக்குது? ஓகே, தசை இப்ப நடக்கிறது உங்களுக்கு குரு தசை. இந்த குரு தசை உங்களை இருக்கிற வேலூரை விட்டு வெளியில கொண்டுட்டு வந்திருக்கும். ஆனா இது 2 லக்னம்னாலும் கொண்டுட்டு வருமா? 2 லக்னம்னாலும் கொண்டுட்டு வரோமானா கடகத்துல இருக்க. மிதுன லக்னம்னா இப்ப நீங்க வேலூர்ல சுத்தமா இருக்க மாட்டீங்க. இதுல எந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆவீங்க? மிதுன லக்னமாக இருக்கிற பட்சத்துல பிரதர், ஒரு விஷயத்த சொல்வேன், அதிக கோபக்கார நபரா இருப்பீங்க. கோபம் சட்டுன்னு கோபம் வரும். சில நேரங்கள்ல நண்பர்களோட அதிக அமைப்புகள்ல சண்டை போடுற அமைப்பு, உறவுகள் பார்ட்னர்ஷிப் மாதிரியான விஷயத்துல கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிற அமைப்பா இருந்தீங்கன்னா மிதுன லக்னமா இருப்பீங்க. ஆனா மோஸ்ட்லி நீங்க கேட்கக்கூடிய கேள்வி அமைப்புகள் எல்லாம் பார்த்தா நீங்க மிதுன லக்ன அமைப்புகள்ல தான் இருப்பீங்க. இந்த ப்ரொஃபஸர்னு கேட்டீங்கல்ல, இதுக்கு குருவின் அந்த 2/10ஆம் அமைப்பு மிகப்பெரிய அமைப்புகள்ல நிரூபிக்கும். மோஸ்ட் ப்ராபப்லி நீங்க மிதுன லக்னம் தான் பிரதர். ஓகே, இந்த கேள்வியில அடுத்து என்னமோ கேட்டீங்க, இது பண்ண முடியுமா, பிஹெச்டி பண்ண முடியுமான்னு கேக்குறீங்க. புதன் நல்லா இருக்காருன்றதுனாலையும் கன்னி பாதிக்கப்படலன்றதுனாலையும் படிக்கக்கூடிய ஜாதகம் தான் படிப்பீங்கன்னே சொல்வேன். இந்த குரு தசை உங்களை நாலேஜ் கெதர் பண்ண வைக்கும். மிதுன லக்னமாக இருக்கிற பட்சத்துல இந்த உச்ச குரு லேசான டல் அமைப்புகளை பண்ணாலும் லக்னாதிபதி உச்சனுடைய வீட்டுல இருக்கிறதுனால உங்க ஜாதகம் மிகப்பெரிய நல்ல ஜாதகம்ங்க. உண்மையிலே நல்ல தன்மை. வெளிநாட்டுக்கு வெளி மாநில அமைப்புக்கெல்லாம் போக முடியாத அமைப்பா இருப்பீங்க மிதுன லக்னமாக இருந்தீங்கன்னா. ஓகேங்களா, இந்த விஷயம் நோட்டீஸ் பண்ணிக்கீங்க. சாரி, ஆமா, மிதுன லக்னமா இருந்தா வெளி மாநில அமைப்பு இருக்கும், வெளிநாடு அமைப்புகள் இருக்காது. இந்த விஷயத்தையும் பாத்துங்க. ஆனா மிதுன லக்னமா தான் பிரதர் இருப்பீங்க.